Hello friends, welcome to English பேசலாம். This is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே பேசிக் தாங்க. பாருங்க, பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். நீங்க இப்போதான் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கறீங்க. உங்களுக்கு இப்போதான் இங்கிலீஷ் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்க அப்படினா you should know about this concept. உங்களுக்கு கண்டிப்பா இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா நீங்க டென்சஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா டென்சஸ்லாம் புரிய ஆரம்பிக்கும். பேசிக் இங்கிலீஷே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் தொடங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்லேருந்து தான் தொடங்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் யாரெல்லாம் வருவாங்க, அதே மாதிரி இங்கேயும் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 3 பர்சன் எங்கே இருப்பாங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? I அப்படின்னா நான், we அப்படின்னா நாங்கள். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசிட்டே வாங்க. you அப்படின்னா நீ அல்லது நீங்கள், they அப்படின்னா அவர்கள், heனா அவன், she அப்படின்னா அவள், it அப்படின்னா அது. இந்த சப்ஜெக்ட் ப்ரோனோனா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். புரிஞ்சாங்க? ஓகே, இப்போ சப்ஜெக்ட்க்கு உள்ள என்ன இருக்குது? இந்த 7 மட்டும்தான் இருக்குது. இந்த 7 சப்ஜெக்ட்க்கு உள்ள இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெயர்களும் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பேச ஆரம்பிக்கலாம், கற்றுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஐ, வி. இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா ஸ்பீக்கர். யார் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்களோ அவங்கள தான் நாம் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நான், என் கூட ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா நாங்கள். ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாங்கள். இந்த 2 பேர் தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன். புரிஞ்சா? ஐ, வி என்னையும் எங்களையும் சாரும். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ ஐ, வி 2 முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பர்சன் அவ்வளோதான். இப்போ செகண்ட் பர்சன் அப்படின்னா யாருன்னு சொல்லுங்க பார்க்கும். ஆன்சர் தெரிஞ்சிச்சா? சூப்பருங்க. செகண்ட் பர்சன் அப்படின்னா யூ. செகண்ட் பர்சனை நம்ம லிசனர் அப்படின்னு சொல்லுவோம், கேட்பவர். நான் உங்ககிட்ட பேசுகிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் தான் செகண்ட் பர்சன். நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் தான் செகண்ட் பர்சன். இந்த செகண்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா யூ மட்டும்தான் வருவாங்க. யூ மட்டும்தான் செகண்ட் பர்சன். நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் தான் செகண்ட் பர்சன். இப்போது தேர்ட் பர்சன் அப்படிங்கிறத யாருன்னு பார்க்கலாங்க. தேர்ட் பர்சன் அப்படின்னா தே, ஹீ, ஷீ, இட். இந்த 4 சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் ஃபர்ஸ்ட் பர்சன், கேட்குற நீங்கள் செகண்ட் பர்சன். இப்போது நான் உங்ககிட்ட யாரெல்லாம் பற்றி பேசலாம், அதாவது யாரை பற்றிலாம் நான் உங்ககிட்ட பேசலாம், அவங்கள பற்றி நான் உங்ககிட்ட பேசலாம். அதே மாதிரி அவனை பற்றி நான் உங்ககிட்ட பேசலாம், அவளை பற்றி நான் உங்ககிட்ட பேசலாம், அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசலாம். அப்போனா நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நான் பேசுகிறேன், நான் பேசுபவர் ஃபர்ஸ்ட் பர்சன். கேட்குறது யார்? நீங்கள், யூ செகண்ட் பர்சன். நீங்கள் தான் நான் பேசுகிறத கேட்குறீங்க. இப்போ தேர்ட் பர்சன் அப்படின்னா 2 பேருக்கும் அப்பாற்பட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அவனாக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம், ராணியாக இருக்கலாம், ஒரு நாயாக இருக்கலாம், ஒரு இடத்தை பற்றி பேசுகிறதா இருக்கலாம், அல்லது அவங்கள பற்றி பேசுகிறதா இருக்கலாம், ஒரு ஸ்கூலை பற்றி பேசுகிறதா இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலை பற்றி பேசுகிறதா இருக்கலாம், அவங்கள பற்றி பேசுகிறதா இருக்கலாம். அதாவது உங்களையும் என்னையும் சாராமல் மற்ற யாரை பற்றிலாம் நம்ம பேசுகிறோமோ அவங்க தான் தேர்ட் பர்சன். புரிஞ்சிருச்சா? ஓகே, நம்ம யாரை பற்றிலாம் பேசலாம்? அவனை பற்றி பேசலாம், ஹி. அவளை பற்றி பேசலாம், ஷி. அதை பற்றி பேசலாம், அவர்களை பற்றி பேசலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா ஐ, வி.
இந்த ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் அப்படின்னா யார் நாம் பேசுகிறதையோ அல்லது நாங்கள் பேசுகிறதையோ யார் கேட்குறாங்களோ நீங்கள் தான் கேட்பீங்க, நீங்கள் தான் செகண்ட் பர்சன். இப்போ தேர்ட் பர்சன் அப்படின்னா நம்மளை, அதாவது எங்களையும் என்னையும் உங்களையும் சாராமல் வெளியில் யாரெல்லாம் இருக்காங்க, அவன், அவள், அது, அவர்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன். நான் உங்ககிட்ட அவனை பற்றி பேசலாம், அவன் நேற்று வந்தான். அப்போது நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் அவனை பற்றி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது பார்த்தீங்களா, மூன்றாவது ஒரு நபரை பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஹீ தான் தேர்ட் பர்சன். அதே மாதிரி ஷீ, அவன் நேற்று பிரியாணி சமைச்சான். இங்கே அவள் இல்லை, ஆனால் அவளை பற்றி நம்ம பேசுகிறோம், மூன்றாவது ஒரு நபரை பற்றி நம்ம பேசிக்கிருக்கோம். புரிஞ்சாங்க? ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன்னா யார், செகண்ட் பர்சன்னா யார், தேர்ட் பர்சன்னா யாருன்னு தெரிஞ்சிச்சு. இந்த மூணு பர்சனுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளே இருக்கிறவங்க தான். ஓகே, இது வரைக்கும் இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர்னால் யார், ப்ளூரல்னால் யார் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிங்குலர்னால் என்ன? ஒருமை, ஒரே ஒரு நபரை பற்றி நம்ம பேசுகிறது தான் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று மட்டும்தான் இருக்கணும். ப்ளூரல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம், பன்மை. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர்னால் யார், ப்ளூரல்னால் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கும். ஆன்சர் தெரிஞ்சிடுச்சா? சூப்பருங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சர் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க, வாயை திறந்து பேசுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர்னால் யார், ப்ளூரல்னால் யார்? சூப்பர், கரெக்டாக நிறைய பேர் ஆன்சர் திங்க் பண்ணுறீங்க, குட். சிங்குலர் அப்படின்னா ஐ, ப்ளூரல் அப்படின்னா வி. ஏன் தெரிஞ்சிச்சா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஐ, வி. ஐ அப்படின்னா நான், என்னை மட்டும்தான் குறிக்கும். அப்போ இங்கே ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாங்க, சிங்குலர். ஐ தான் சிங்குலர். ப்ளூரல் அப்படின்னா என் கூட ஒரு 4-5 பேர், ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம், வி, நாங்கள். அப்படின்னா வி தான் ப்ளூரல், பன்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர், ப்ளூரல் தெரிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் பர்சனில் சிங்குலர், ப்ளூரல்னால் யாருன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளுங்க. செகண்ட் பர்சனில் சிங்குலரும் ப்ளூரலும் யூ தான். செகண்ட் பர்சனில் சிங்குலரும் ப்ளூரலும் யூ மட்டும்தான் வரும். சிங்குலர்லேயும் வரும், ப்ளூரல்லையும் வரும். சிங்குலரில் எப்படி வரும்னா நீ, ப்ளூரல் அப்படின்னா நீங்கள். ஓகே, இப்போது தேர்ட் பர்சனில் பாருங்கள். இப்போ தேர்ட் பர்சனில் சிங்குலர் யாரெல்லாம் வருவாங்க? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. தேர்ட் பர்சனில் சிங்குலரில் ஹீ, ஷீ, இட். ஏன் அப்படின்னா ஹீ அப்படின்னா அவன், அவனை மட்டும்தான் குறிக்குது, ஒரே ஒரு நபர், அவன், தேர்ட் பர்சன். ஷீ அப்படின்னா அவள், ஒரே ஒரு நபரை மட்டும்தான் குறிக்கி. இட் அப்படின்னா அது, ஒரு பொருளாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஒரே ஒரு நவுனை மட்டும்தான் நம்ம பேசுவோம், ஒரே ஒரு பேரை மட்டும்தான் நம்ம பேசுவோம், இட், அது. ஓகே, இப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரல்னால் யார்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. தேர்ட் பர்சன் ப்ளூரலில் தே அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. தேனா அவர்கள். அவர்கள் அப்படின்னா ஒரு 5-6 பேர் சேர்ந்துருக்கலாம், ஒரு 100 பேர் சேர்ந்துருக்கலாம், ஒரு 1000 பேர் சேர்ந்துருக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3 பர்சனுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த 3 பர்சனுக்குள்ளே சிங்குலர்னால் யார், ப்ளூரல்னால் யாருன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சாங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வைக்க போகிறேன். அந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துச்சு. இங்கே நான் சப்ஜெக்டை மாற்றி மாற்றி எழுதி வச்சுருக்கேன். இந்த சப்ஜெக்ட் எந்த பர்சனில் வருவாங்க, அவங்க சிங்குலராக ப்ளூரலாக சொல்லிட்டு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தே அப்படின்னா அவர்கள்.
இவங்க எந்த பர்சனில் வருவாங்க? சூப்பருங்க, இவங்க ஒரு தேர்ட் பர்சனில் வருவாங்க. இவங்க சிங்குலரா ப்ளூரலா? சூப்பர், இவங்க ஒரு ப்ளூரல். பன்மை, அவர்கள் அப்படின்னா பன்மை, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம். செகண்ட் பாருங்கள், ஹீ அப்படின்னா அவன் சொல்லுவோம். எந்த பர்சனில் ஹீ வரும்? ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா? சூப்பர், தேர்ட் பர்சன். ஓகே, சிங்குலரா ப்ளூரலா? குட், சிங்குலர். தேர்ட் ஒன் பாருங்கள், we அப்படின்னா நாங்கள். எந்த பர்சனில் வருவாங்க? வீனா நாங்கள். சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பர்சனில் வருவாங்க. we அப்படின்னா ப்ளூரல். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஐ அப்படின்னா நான். எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் பர்சன் தான். சிங்குலரா ப்ளூரலா? ஐ பாருங்கள், ஒரே ஒரு நபரை மட்டும்தான் பேசுகிறோம், சிங்குலர். ஓகே, ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஷீ அப்படின்னா அவள். எந்த பர்சனில் வருவாங்க? அவள். சூப்பருங்க, தேர்ட் பர்சன், சிங்குலர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இட் அப்படின்னா அது, தேர்ட் பர்சன், சிங்குலர். ஃபைனல் பாருங்கள், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள். சொல்லுங்க, போங்க ஆன்சர் பண்ணுங்கள். குட், இவங்க ஒரு செகண்ட் பர்சன். யூ சிங்குலராகவும் இருக்கும், ப்ளூரலாகவும் இருக்கும், ரெண்டுமே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. நான் அவனை கூப்பிட்டேன். இப்போ இந்த சென்டென்ஸில் நான் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பர்சன். நீங்கள் இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.